கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல ஆலிவ் எண்ணெய்க்கு ஈடே இல்லை. இந்த எண்ணெய் 3 வகையில் செயல்படுது. கெட்ட கொலஸ்ட்ராலான எல்டிஎல்லை குறைக்கிறது, நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்லை அப்படியே வச்சுருக்கோம், அதாவது கொஞ்சமாக கூட்ட செய்யும். இதனால் ஹெச்டிஎல் எல்டிஎல் விகிதத்தை சரி செஞ்சு இதயத்தை பாதுகாக்குது. இதுக்கு மாறான எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா சோள எண்ணெய், சோயாபீன்ஸ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். இந்த 3ம் நல்ல ஹெச்டிஎல் மற்றும் எல்டிஎல்லை இரண்டையும் குறைச்சிடும். வழக்கமான குறைந்த கொழுப்பு உணவை விட ஆலிவ் எண்ணெய் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல டாப்பில் இருக்குன்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. 41% கலோரிகளை கொழுப்புலேருந்து, அதுவும் ஆலிவ் எண்ணெயிலேருந்து எடுக்கிறப்ப கெட்ட எல்டிஎல் அளவு குறையுமா. நல்ல ஹெச்டிஎல் ஆலிவ் எண்ணெயில் செய்த உணவில் அதிகரிக்கும். அதனால் கொழுப்பு உணவை சாப்பிடும்போது ஆலிவ் எண்ணெயை தேர்ந்தெடுங்க. ஒரு சின்ன ஆய்வு என்ன சொல்கிறதுனா, கிரீஸ் நாட்டில் ஒரு ஆய்வறிக்கை நடத்தியிருக்காங்க. 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்க எல்லாருமே விவசாய மக்கள்லாம். ஏன்னா அவங்க தினமுமே காலையில் உணவுக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன டம்ளர் ஆலிவ் எண்ணெய் குடிப்பாங்களாம். இதயத்தை காக்க ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துவோம்.